லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் அருண் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டு சொல்லியும் கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு. அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட். இன்னைக்கு 321வது அரசியல் அதுக்காக உங்க எல்லாருக்கும் ஐஸ்கிரீம். வெறும் ஐஸ்கிரீம் இல்ல, என்ன ஐஸ்கிரீம்? அருண் ஐஸ்கிரீம். நக்கல்யா அவனுக்கு. வணக்கம் குடியாத்தம் குமரன் அண்ணே. வணக்கம், வாழ்க. எல்லா ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். தவறுகள்ல இருந்து திமுக பாடம் கத்து கொண்டு இருக்கீங்களா? கொஞ்சம் கொஞ்சமா. நாங்க எதனா தவறு பண்ணாதான் பாடம் கத்துக்கிறது. மக்கள் உங்களை அங்கீகரிக்கல. ஒய்யால நீ என் கையாலாண்டா மறா. சார், ஒரு உண்மை பேசணும்னா நாங்க இன்னைக்கு உங்க ஆட்சிக்கு வரது காரணமே நாங்க தாங்க. டேய், இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. மக்கள் வருத்தப்படுவாங்க ரொம்ப சீக்கிரத்துல. ஏன் அங்கீகரிக்கல? மக்கள் ரொம்ப சீக்கிரம் வருத்தப்படுவாங்க. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. திமுகவை இப்ப தனிமையில விட்டாங்க போல. என்ன தனிமையில் விட்டாங்க சொல்லு. யாருமே இல்லையா சார்? உழுந்துச்சு இல்ல திமுக ஓட்டு. இதுதான் திமுக ஓட்டு. எது இதுவா? இப்ப உழுந்துச்சு இல்ல எந்த கூட்டணி? நாங்க கூட்டணிக்கு இல்ல இல்ல, இப்ப 59 எம்எல்ஏவா? ஆமா, 59 எம்எல்ஏ வந்து வெறும் திமுக ஓட்டா? வெறும் திமுக ஓட்டு. ஏங்க தம்பி, இந்த சுருட்டு சூப்புலாம் சொல்லப்படாது. என்னன்னாலும் நான் பெரிய மனுஷன்ல. எங்களுக்கு அண்ணன் திருமாவளவன் கோச்சிக்க கூடாது. இன்னைக்கும் அவர் மீது மரியாதை உண்டு. எங்க பார்த்தா ரெண்டு குதிரையில சவாரி. ஒரு நிமிஷம் இருங்க. அவரு எங்களுக்கு விடுதலை சிறுத்தை. அவர் இந்த பக்கமும் பேசுறாரு, அந்த பக்கமும் பேசுறாரு. அதாவது ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். கண்டுக்காதீங்க. இப்போ அவர் விஜய் வந்துட்டாரு. அவர் பெரிய மாஸ் லீடரு. இனிமே தொடர்ந்து அவர்தான் இந்த மண் உலகத்தில் வாழும் வரை அவர்தான் முதலமைச்சர். இனி திமுக ஆட்சிக்கே வராதன்னா முட்டாளுங்க தான் அப்படி பேசுவாங்க. வைகோ பேசுறாரு. கேப்டன் விஜயகாந்த் அவர் கேப்டன் என்று சொன்னால் திரையுலகத்திற்கு மட்டுமில்லை, ஒட்டுமொத்த இந்திய அரசியலை வழிநடத்துகிற ஒரு கேப்டனாக இன்றைக்கு விஜயகாந்த் இருக்கிறார். புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தை இந்த நாட்டின் முதலமைச்சர் நாற்காலில் அமர விடாமல் வைகோ விடமாட்டான் சொல்லி எத்தனை போய் படுபாதாளத்தை தள்ளி பொட்டி வாங்கி நான் ஓடிப்படான். அண்ணே, இவன் வேண்டாம்னு. எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு. ஜாக்கிரதை. என் அண்ணன் கலைஞரின் மகன் தளபதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர். அப்புறம் கரெக்ஷனு கமிஷன் அங்க பல சோப்பாங்களை போச்சு. அங்க போனேன். இல்ல இல்ல, இங்க சொல்ல இல்ல, விஜயகாந்த் கிட்ட பெட்டி வாங்கிட்டு போனாங்க. இங்க திமுக பெட்டி வாங்கிட்டு போனாரா வைகோ? திமுக கொடுத்தீங்களா இல்லையா சார்? சார், உங்களுக்கு இப்படி எல்லாம் அவர் பேசினார்ல, இதுக்கெல்லாம் நீங்க கொடுத்தீங்களா இல்லையா? மத்தவங்களை மட்டும் நீங்க சொல்றீங்களா பெட்டி கொடுத்தாங்க, வாங்கினாங்க, எடுத்துட்டு போனாருன்னு வைகோ மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா? நீங்க கொடுத்தீங்களா கொடுக்கலையா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சாங்க. எம்எல்ஏ எப்படி நீங்க என்ன கொடுத்துருக்கவே மாட்டீங்களா? ஏங்க எம்எல்ஏ எப்படி ஜெயிச்சாங்க? எம்எல்ஏ எப்படி ஜெயிச்சாங்க சொல்லுங்க. திமுக ஜெயிக்க. அதான் எப்படி ஜெயிக்க வச்சீங்க? பெட்டி கொடுத்தீங்களா சொல்லுங்க. கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அத ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க, கூட்டத்தை வச்சு பண்ணிடாங்க. நாடு முழுக்க எடுத்துக்கினா 234 தொகுதியில டோட்டலா சொல்றேன், டோட்டல் ஓட்ட சொல்றேன். யாருக்கு? வைகோக்கு 1500ல இருந்து 2000 ஓட்டு இருக்கும். டோட்டலா எடுத்துக்கினா டோட்டலாவே. அது அண்ணன் நாஞ்சி ஏன் உங்க கூட 1500 2000க்கு 4 சீட்டு கொடுத்தீங்களா? 4 எத்தனை கொடுத்தீங்க? 4 கொடுத்தீங்க. என்னதான் சின்ன உங்களுதா இருந்தாலும் சரி, அவங்க போல அது நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க தான் விலைக்கு வாங்கிட்டீங்கன்ற. அதுக்கு என்ன எவிடன்ஸ் இது உங்கள்ட்ட? வைகோ சொல்றாரு. அவர் வைகோ தான் அந்த கட்சி தலைவர். போய் ஒரு பேச்சுன்னு பேசிக்கிறீங்க. அவர் பேச்சு ஒரு பேச்சாங்க. ஏன் முந்தனத்து வரைக்கும் அவர் பேச்சு இனித்ததா உங்களுக்கு? இல்ல, எனக்கு பல ப்ராப்ளங்கள் இருக்குது. அலர்ஜி ப்ராப்ளம், நியூரோ ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம். இந்த 3 ப்ராப்ளத்துக்கு தான் அங்க போகணும்னு முடிவெடுத்து நான் போனேன். அங்க இருந்து இவ்வளவு வியாதியை வச்சுக்கிட்டு இவர் எப்படி நடமாடுறாரு எனக்கு உள்ளபடி தெரியலப்பா. தெரியும். சரி, நான் கேட்குறேன், இவ்வளோ வியாதியை வச்சுக்கிட்டு உங்களை யார் கஷ்டப்பட்டு எம்எல்ஏ வரைக்கும் சொல்லி ரிசைன் பண்ணிட்டு போங்க, அந்த இடத்துல தாவேகா வந்து ஜெயிச்சுட்டு போகுது. துடிக்குதுயா இந்த தேசத்துக்காக, இந்த நாட்டுக்காக நான் ஏதாவது ஒண்ணு செய்யணுமையா? ஒண்ணே ஒண்ணு நீ செய்யலாம். சொல்லுங்கய்யா. இந்த நாட்டை விட்டே ஓடி போய். என்னங்கய்யா? அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை. அதுலயே அவர் சொன்னதை பாத்தீங்களா? 2016ல ஒரு செக் பண்ணிருக்காரு, 2023ல ஒரு செக் பண்ணிருக்காரு. இதுக்கு இடையில ஏங்க செக் பண்ணலன்னா திமுக ஆட்சியில இரவு பகல் பாராமல் கடும் முளைச்சிருக்காரு சார். உடம்புல இவ்வளவு நோவை வச்சுக்கிட்டு இப்படி கடுமையா உழைச்சா மொத்தமா புட்டுன்னு போயிடாது. கவனமா இருக்க வேணா. எனக்கு இதுல எழக்கூடிய இன்னொரு சந்தேகம்,
அண்ணன் ஆர்.ராசா அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு ஒரு கூட்டத்தில் பேசும்போது அவர் முன்னாடியே டிக்கெட் வாங்கிட்டார் தெரியுமா? டிக்கெட் வாங்கிட்டாருன்னா சிங்கப்பூருக்குயா. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நானு. யாரு ஆட்சிக்கு வருது? விஜய் முதலமைச்சர் ஆனது காரணமே திமுக தான். எப்படி? ஆமாங்க, எங்களுடைய கேர்லெஸ்னஸ், என்னுடைய அனுதாபங்கள், ஐயோ வேணா பாவம் விடுன்றது. புடுங்கிருப்பாரு அப்படியே ஒரே புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. திமுக என்னைக்குமே அழியாது. திமுக என்னைக்கு அழியாது. பீனிக்ஸ் பறவை மாதிரி திமுக என்னைக்கு அழியாது. என்னை யாராலையும் அழிக்க முடியாது, நானே அழிச்சுப்பேன். ஜெகதீஷ் பழனிசாமி தனி செயலாளராக நியமிக்கப்பட்டது கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும். இதெல்லாம் முதலமைச்சருக்கு தனிப்பட்ட உரிமை, அதாவது தெரிந்தது. ஆனால் 16 ஆண்டு காலமாக கட்சி நடத்தி கொண்டு அந்த கட்சியில் இருக்க பொதுச் செயலாளர் போடாமல், துணை பொதுச் செயலாளர் போடாமல் கட்சிக்கு எடுத்து நடத்தி கொண்டது எப்படி என்று நானும் கேட்கலாம். ஆனால் நான் கேட்க மாட்டேன். அது அவர்கள் கட்சியினுடைய பிரச்சனை. என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? எங்க திரும்புங்க. கர்ம என்ன இப்படி நாறுது? இவ்வளவு ஜனநாயகவாதியா இருந்தாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள். அதுதான் தப்பு. ஆனா கொளத்தூர்ல அவரை அதுதான் தப்பு. அந்த கொளத்தூர் மக்கள் அவன் என்ன நினைச்சான், நான் ஒருத்தன் போட்டா என்ன ஆகுது, நான் ஒருத்தன் போடலன்னா அவர் தோத்துருப்பாரானே, இப்படி போட்டாங்க. இந்த வந்துட்டாயா இந்த டைலாக்க சொல்றதுக்குன்னே எல்லா ஒரு பஞ்சாயத்துக்கு கிளம்பி வந்துறாயா ஒருத்தன். அவங்க எல்லாமே ஆபத்த நாள். இனி ஏடிஎம்கே எந்துதான் அவர் தப்பு கணக்கு போட்டாரு. இன்னைக்கு என்ன நிலைமை பாருங்க. அவங்க எம்எல்ஏ அங்க ஒரு நீங்களும் பரிதாப நிலையில இருக்கீங்களே. நாங்க பரிதாப நிலையில இல்லவே இல்லை. பவரா இருக்கிறோம். பவரா இருக்கிறோம். பாரு, உனக்கு நர்வஸ் வீக்னஸ் ஜாஸ்தியா இருக்கு. டெய்லி ஒரு நிரோபியன் இன்ஜெக்ஷன் எடுத்துக்க. இங்க கைய காட்டு. இன்ஜெக்ஷன் கையில போட முடியாது, மருந்து உடைச்சு வாயில ஊத்திக்க. கில்லி சரத் அப்படி அடிக்கிறான். மாத்திரை வச்சுட்டு கேட்கறான். கேட்டா இல்ல அது 1.5 வயசு குழந்தைக்கு மாத்திரை. எனக்கு தெரிஞ்சு அது திமுக ஆட்சியில வந்திருக்குது. அதெல்லாம் திமுக ஆட்சியில அப்ப ஐயோ பாருங்க, நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே. மாஸ் லீடர் இன் பாலிடிக்ஸ். சரி, உதயநிதி மாஸ் லீடரா? அவர் மாஸ் லீடரா? கலைஞர் ஏங்க நீங்க பாருங்க, பொறுத்து இருந்து பாருங்க. நீங்க நான் போய் எதுக்கும் யார்கிட்ட நிக்க போறது இல்ல. ஆனா அவர் மாஸ் லீடர். யாரு? உதயநிதி. அண்ணன் உதயநிதி வருவார் பாருங்க. வருவார் இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா அவன். ஆகவே நீங்கள் உங்களை மக்கள் நிராகரித்து விட்டார்கள் என்ற காரணத்திற்காக, உங்களை அப்புறப்படுத்தி விட்டார்கள் என்ற காரணத்திற்காக நீங்கள் ஒட்டுமொத்த மக்களையே நீங்கள் குறை சொல்வதுதான் என்னதுடா? கக்கு நான் சொல்றேன். கக்கியாச்சா? என்ன வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். கக்கிட்டினா போதும்ல.